மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னல அவகிட்ட சொல்லிடுறேன். என்ன நந்தினி இது? ஒரு எவிடன்ஸ் போய் இங்க யாராச்சும் கொண்டு வந்து வைப்பாங்களா? உள்ள வைங்க தானே நான் சொன்னேன். அங்க வச்சிருக்க வேண்டியதானே? இல்ல அத்தான் சார், வீட்டுக்குள்ள யாராவது செருப்பு வைப்பாங்களா? அதனால தான் இங்க வச்சேன். ஐயோ நந்தினி, உன்னை எப்படி திருத்த போறேன்னு எனக்கு தெரியல நந்தினி. சார் என்ன சார் இது? செருப்பு இருக்கு, எவிடன்ஸ் இருக்குன்னு தானே சொன்னீங்க. இப்ப செருப்பை காணோம்னு பிளேட்டையே மாத்துறீங்களே. சார் ஒரு நிமிஷம் சார். சார் நிஜமா செருப்பு கிடைச்சிருக்கு சார். தோ அந்த கல்யாணம் கூட பார்த்தான் சார். நான் தான் சார் அதை பத்திரமா எடுத்து வைக்க சொன்னது. வச்சிருந்தா இங்க தானே சார் இருக்கணும். செருப்பு போய் யார் எடுக்க போறாங்க? அதுவும் பழைய செருப்பு சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் அது எங்கேயும் போயிருக்காது. கண்டிப்பா இங்க தான் எங்கேயாவது இருந்திருக்கும் சார். கண்டிப்பா இருக்கும் சார். நாங்க தேடி பார்க்கறோம் சார். அது கிடைச்சதுக்கு அப்புறம் நானே கொண்டு வந்து உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன் சார். கடவுளே சார், ரொம்ப குழப்பறீங்க நீங்க. இனிமே உங்களுக்கு எந்த எவிடன்ஸ் கிடைச்சாலும் இமீடியட்டா எங்க கிட்ட தான் வந்து கொடுக்கணும். ஓகே? இந்தாங்க, இதுல என்னோட மொபைல் நம்பர் இருக்கு. எது கிடைச்சாலும் இமீடியட்டா கால் பண்ணுங்க. டிலே பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஓகே சார். சரி, போல வாங்க. ஓகே சார். என்ன கல்யாணம்? நல்லா யோசிச்சு பாருதையே. செருப்பு கிடைச்சதும் பீரோல வச்சு பூட்டி வச்சிருக்க வேண்டியதான். அதை விட்டு வாடி. என்ன கல்யாணம்? உள்ள வைங்க தானே நான் சொன்னேன். போலாம் வா வா. என்னையா அவ்வளவு கிளியரா சொன்னாலும் இப்படி பண்ணிருக்க? ஐயா நான் எங்கேயா வச்சேன்? இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? என்ன நடக்குது இந்த வீட்டுலன்னே தெரியல. ஒரு போலீஸ் கூட எட்டி பார்க்காத வீடு இது. ஆனா இந்த வாரத்திலே ஒரு 5-6 வாட்டி வந்துட்டு போயிட்டாங்க. நிச்சயதார்த்தத்துல ஆரம்பிச்சது. அவர் வேற ஜெயில இருக்காரு. இப்ப பாருங்க இந்த பிரச்சனை வேற. என்னால நம்பவே முடியல. எங்களுக்கும் அததான் புரியல சுந்தரவள்ளி. என்னமோ இதெல்லாம் என்னால ஹேண்டில் பண்ணவே முடியல. அவர் வேற ஜெயில இருக்காரு. அத பத்தி யோசிக்கிறதா இல்ல தினம் இந்த மாதிரி போலீஸ் வந்துட்டு போறாங்களே இத பத்தி யோசிக்கிறதா? எதுவுமே எனக்கு புரியல. பாவமா ஹேமா, எனக்காக நிச்சயதார்த்தத்துக்கு வந்தவமா, அவளை போய் யாரோ இப்படி கொண்டு போட்டிருக்காங்களே. அழாதடி. எல்லாமே அதனால தானே ஆரம்பிச்சது. அழக்கூடாது. சுரேகா ப்ளீஸ், நீயும் இந்த நேரத்துல எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத. ஹேமாவை யாரு கொலை பண்ணாங்களோ அவங்கள கண்டிப்பா போலீஸ் பிடிக்கும். அவளுக்கு ஜஸ்டிஸும் கிடைக்கும். சரியா? சுரேகா இங்க பாரு, அழாத. நம்ம மேல சந்தேகம் வராம இருக்கணும்னா எதையாவது கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்லலாம்? ஏன்டி அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தவ மர்டர் ஆயிருக்கா. அவ போட்டு இருந்த செப்பலை எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ திடீர்னு அதை காணோன்னு சொல்றாங்க. என்ன எதுன்னு எனக்கு புரியலையா ஆண்டி? ஹரிதா நீ என்ன சொல்ற? இல்ல இதுல இந்த நந்தினி ஏதோ ஃபவுல் பிளே பண்றாளோன்னு தோணுது. ஏய், நீ ஓவர் திங்க் பண்ற. அவளால இந்த அளவுக்குலாம் யோசிக்க முடியாது. நோ ஆன்ட்டி, எப்படி பார்த்தாலும் அவ செஞ்சது நார்மல் விஷயம் மாதிரி தெரியல. யோசிச்சு பாருங்க, ஹேமாவை யாரோ மர்டர் பண்ணிருக்காங்க. அதே நேரம் அவளோட செப்பல் இந்த நந்தினி கையில கிடைச்சிருக்கு. அது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய எவிடன்ஸ். உடனே அவ என்ன செஞ்சிருக்கணும்? எரிச்சிருக்கணும். ஷோ ரஞ்சித், ஸ்லிப்பர் கிடைச்சதுமே அவ நேரா ஆன்ட்டி கிட்ட தானே சொல்லிருக்கணும். இல்ல உங்ககிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ யார்கிட்டயாவது சொல்லிருக்கணும்ல. குட் பாயிண்ட்மா. அத்தை கிட்ட கண்டிப்பா சொல்லிருக்கணும். அது பெஸ்ட். என்கிட்ட சொல்லிருந்தா அது வேஸ்டோ வேஸ்ட். ஆமா கரெக்ட்னே. அதை விட்டுட்டு இவ இதுக்கு யாருக்கும் தெரியாம சூர்யா கிட்ட மட்டும் சொல்லணும்.
சரி, அவன் கிட்ட போய் சொல்லிட்டா அது கரெக்ட்னே வச்சுப்போம். அவன் என்ன பண்ணிருக்கணும்? உடனே போலீஸ் கிட்ட சொல்லி எவிடன்ஸ கொடுத்திருக்கணுமா இல்லையா? எதுக்காக அவன் இங்கே எடுத்து வைக்க சொன்னான்? தங்கச்சினா தங்கச்சி தான். லைட்டா எடுத்து விட்டதும் எப்படி கதை கட்டுறா? அதானே, ஹரிதா சொல்ற மாதிரி எதுவுமே நார்மலா இல்லையே. ஹனி, இன்னுமா அவங்க ரெண்டு பேரோட இன்டென்ஷன் உங்களுக்கு புரியல? என்ன சொல்ற ஹரிதா? எனக்கு எதுவுமே புரியலையே. சிம்பிள் மாமி, அவங்களுக்கு நம்ம ஆன்ட்டியோட நிம்மதியை கெடுக்கணும். திரும்ப திரும்ப போலீஸ் நம்ம வீட்டுக்கு வரணும். போலீஸ் கேஸ்னு ஆன்ட்டியோட தலை உருளணும். இதை தவிர வேற என்ன மோட்டிவ் இருக்க போது அவங்களுக்கு சொல்லுங்க? இதுக்கு தான் ஹரிதாவை கோத்து விட்டது. பிரமாதமா பிரச்சனையை திசை திருப்புறாளே. இதான் எதிர்பார்த்தேன். எப்படி அது காணாம போயிருக்கும்? அத்தா சார், ஆ? காஃபி. நந்தினி, நீ கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி சொல்லு. நீங்க செருப்பை கரெக்டா அங்கதான் வச்சீங்களா? சார், அது போய் யாராவது மறப்பாங்களா சார்? நிஜமாவே படிக்கட்டு அடியில தான் நான் வச்சேன். ஆ, அப்புறம் எப்படி அது காணாம போயிருக்கும்? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. இவங்களை யோசிக்க விடக்கூடாது. எதையாவது சொல்லி இவங்களையும் குழப்பி விட்டுணும். என்ன சூர்யா, டென்ஷனா இருக்க போல? ஆமா, நிஜமாவே அந்த செப்பல் உங்களுக்கு கிடைச்சதா? ஏன்னா போலீஸே கடுப்பாய் போயிட்டாங்க. ஏய், எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. செருப்பு கடிச்சது உண்மைதான், அதை நந்தினி எடுத்து வச்சதும் உண்மைதான். அப்புறம் எப்படி அந்த ஸ்லிப்பர் காணாம போகும்? மனுஷன் தான் செப்பலை போட்டு நடப்பான், செப்பல் தனியா நடந்து போகுமா என்ன? சூர்யா, ஜஸ்ட் கிட்டிங். கோச்சுக்காத என்ன? ரஞ்சித் சார், உங்களுக்கு காஃபி எதுவும் போட்டு தரவா? வேண்டாம் சிஸ்டர், கண்ட நேரத்துல எல்லாம் நான் காஃபி குடிக்கிறது இல்ல. ஏன் சூர்யா இப்படி யோசிச்சு பாரு. அந்த செப்பல் உங்க கையில கிடைச்சு நீங்க தான் அதை எடுத்து வச்சிருக்கீங்க. நம்ம காம்பவுண்ட்குள்ள இருந்து செப்பல் காணாம போயிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன சார் அர்த்தம்? யார் கண்டா? மேபி அந்த கொலைகாரன் இந்த வீட்லயே கூட இருக்கலாம் இல்லையா?